தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ அமைச்சராகின்றார். விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் 8 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டது. தனக்குரிய அங்கீகாரத்தை திமுக தரவில்லை என வெளிப்படையாகவே கூறியது. தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்து திமுக முக்கியத்துவம் கொடுத்தது திருமாவளவனுக்கு பிடிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் வேண்டா வெறுப்பாக திமுக கூட்டணியில் விசிக போட்டியிட்டது. திமுக வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வேலை பார்க்கவில்லை. விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர்களுக்கு திமுகவினர் வேலை பார்க்கவில்லை. இறுதியாக விஜய் என்ற ஒரு சுனாமியில், விஜய் அலை என்ற ஒரு சுனாமியில் விடுதலை சிறுத்தை கட்சி மூழ்கி போனது. மொத்தம் 8 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதியில் மண்ணை கவ்வியது. 2 தொகுதியில் மட்டும்தான் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெற்றது. தற்பொழுது நடிகர் விஜய் தனக்கு முதலமைச்சராக பதவியேற்க ஆதரவு தருமாறு விசிக தலைவர் திருமாவளவனை ஆதவ் அர்ஜுனா மூலம் தொடர்பு கொண்டார். தொலைபேசியிலும் பேசினார். தற்பொழுது விசிக காட்டுமன்னார் கோயில் மற்றும் திண்டிவனம் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காட்டுமன்னார் கோயில் தொகுதிகளில் வெற்றி பெற்றவர் ஜோதிமணி. இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தவர். தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளைய பெருமாள் அவருடைய மகன் ஆவார். தற்பொழுது விசிக தனது ஆதரவு கடிதத்தை விஜய்க்கு வழங்க உள்ளது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்க விஜய்க்கு ஆதரவு கடிதத்தை விசிக வழங்க உள்ளது. தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தை கட்சி பங்கேற்க உள்ளது. காட்டுமன்னார் கோயில் தொகுதியை சார்ந்த ஜோதிமணி அமைச்சராக பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தங்களுக்கு சென்னை, மதுரை மற்றும் விழுப்புரம் மாநகராட்சி மேயர் பதவி தங்களுக்கு வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இதற்கு தமிழக வெற்றி கழகம் சம்மதிக்குமா என்பது தெரியவில்லை.